ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைசியான பாஸ்தா. வாங்க பார்த்துடலாம் எப்படி பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு குண்டானில் தண்ணி வச்சு அதில் பாஸ்தா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இன்னொரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு குழ மிளகா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே குண்டாவை கொஞ்சம் நேரம் காய வைங்க. காய வச்சக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச குடமிளகா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுக்கிட்டு தக்காளி போட்டுட்டு அது நல்லா வேகிறது. 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சோயா சாஸ், சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப் மட்டும் போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பாஸ்தா மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச பாஸ்தாவை மசாலாவோட கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு அது மேலே அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அப்படியே மல்லி அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயே பண்ணி பாருங்கள். பாய் பாய்.